ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஜனவரி 7, 2024. இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளே வாரமலர் வந்துடும். வாரமலரில் இந்த பரிசு குறுக்கெழுத்து புதிரும் வந்துடும். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற வாரமலர் பரிசு குறுக்கெழுத்து போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். 1. ஸ்கேல். தமிழில் ஸ்கேல் என்ன சொல்லலாம்? 5 எழுத்தில் சொல்லணும். அளவுகோல் சொல்லலாமா? அளவுகோல் தான் ஸ்கேலு. அளவுகோல் நான் போட்டுறேன். அளவுகோல். 3 கீழ் இருந்து மேல். ஊழ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். அவன் டேஸ் விற்க போனால் காற்று அடிக்கிறது. பழமொழி 1. இது சொல்லுவாங்களே, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காற்றடிக்குது அப்படின்வாங்க. மாவு சொல்லலாம். பொறி விற்க போனால் காற்றடிக்குதுன்னு சொல்லுவாங்க. சமயத்தில் காற்றடிச்சு அது வேஸ்ட்டாக போயிருதான். சரி, 1 மேலே இருந்து கேள்வி பார்க்கலாம். ஆல ஆரம்பிக்குது. செவ்வகத்தின் ஒரு பக்கம் நீளம் எனில் இன்னொரு பக்கம் அகலம்தான். இதற்கு 6 அகலம் போட்டுடலாம். 7 வலம் இருந்த இடம் இம்ல முடியுது, என்னென்னு பார்க்கலாம். வெறுங்கையில் டேஸ் போடாதே. வெறுங்கையில் முழம் போடாதே. சரி, அப்படி இங்கே 2க்கு போயிடலாமா? 2 இடம் இருந்து வளம். நில அதிர்வின் அளவை இப்படி குறிப்பிடுவார். நில அதிர்வுனா பூகம்பம். பூகம்பத்தோட அளவு எப்படி அளப்பாங்க? ரிக்டர் அளவுகோலில் அளப்பாங்க. ரிக்டரை போட்டுறேன். சமீபத்தில் கூட ஜப்பானில் வந்துச்சுல 7.8 ரிக்டர் அளவில் ஒரு பூகம்பம் வந்துச்சு அப்படின்னு படிச்சிருப்போம் செய்தித்தாளில். சரி, 5 கீழ் இருந்த மேல். அதிர்ஷ்டம் ஆங்கிலத்தில். அதிர்ஷ்டத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? இக்கில் முடியுது, லக். 8 கீழ் இருந்து மேல். 8 கீழ் இருந்து மேல். துணியை டேஸ் அளவில் அளந்து வெட்டி தருவர். துணியை கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் எல்லாம் ரெடிமேட் தான் வாங்குகிறாங்க. அப்படி வாங்கி தைக்கணும் அப்படி போய் வாங்கினீங்கன்னா என்ன அளவில் அளந்து தருவாங்க? எல்லாம் மீட்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு மீட்டர் ஸ்கேல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு. அதை வச்சு 1 மீட்டர் 1.5 மீட்டர்னு அளந்து தருவாங்க. ஸோ இது மீட்டர் போட்டுடலாம். இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன ஒரே அளவு பற்றி கேட்டிருக்காங்க. அளவுகோல், ரிக்டரு, மீட்டரு, முழம். ஸோ இது அளவுகோல் வாரம். அளவு வாரம் சொல்லலாம். அளவு வாரம். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 6 இடம் இருந்து வளம். 6 வீண் பேச்சு வேறு சொல். வீண் பேச்சுக்கு என்ன சொல்லுவாங்க? வெட்டி பேச்சு. பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்வாங்க. வெட்டி பேச்சு சரியாக வராது. என்ன சொல்ல வராங்க? இங்கே பார்த்துடலாம். 4 மேலே இருந்து கீழ். புள்ளி ஆங்கிலத்தில். புள்ளி ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? டாட். சரி, அப்படியே அந்த 10ஐயும் பார்த்துடலாமா? கீழே இருந்து மேல். 10 போர். போருக்கு நிறைய சொல்லலாம்ப்பா. யுத்தம். 3 எழுத்தில் சொல்லணும். சண்டை சொல்லாமல் இண்டை. சண்டை. டை வந்துச்சுன்னா இட்டைன்னு வரும். இட்டை. என்ன இட்டை? 6 வீண் பேச்சு வேறு சொல். வீண் பேச்சு இட்டைன்னு முடிகிறதுனா அரட்டை சொல்லாமா? அரட்டை. அரட்டை. ஸோ இது 10 கீழ் இருந்து மேல். போர் நான் சண்டை போட்டுடுறேன். சண்டை. அடுத்தது 9 கீழ் இருந்து மேல். ரே இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். 9 டேஸ் முதல எழுத்தெல்லாம். அகர முதல எழுத்தெல்லாம். அகர. 9 வலம் இருந்த இடம். 12 இன்ச் என்பது ஒரு டேஸ். 12 இன்ச் என்பது ஒரு அடி. ஒரு அடி ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இருக்கும் 12 இன்ச் தான் இருக்கும். 12 கீழ் இருந்து மேல். இன்னொரு டியில் முடியுது, 2 எழுத்து, என்னென்னு பார்க்கலாம். 12 தள்ளுபடி மாதம். தள்ளுபடி மாதம் ஆடி மாதம் தான். அடி ஆடி. ஆனால் அவன் நான் சொல்கிற மாதிரியே இருக்குது. அடுத்து என்னது? ஈல வருமா? அதாவது சரி, நீங்கள் பார்க்கலாம். 12 வலம் இருந்த இடம். 10 100 சேர்ந்தது. 10 100 சேர்ந்த 1000. 1000. 17 கீழ் இருந்து மேல். ஈல முடியுது. 17 என்னது? மோருக்கு முந்தின நிலை கலைந்துள்ளது. மோருக்கு முந்தின நிலை என்னது? தயிர். அதான் ஈ இருக்குது. அது கலைஞ்சிருக்குதான். ஈ இர். இப்படி போட்டுறேன். 16 கீழ் இருந்து மேல். சுமை. சுமைக்கு இன்னொரு வார்த்தை என்னது? இம்ல முடியுது. பாரம் போட்டுடலாமா? பாரம். சரி, அப்படியே 20. இந்த சின்ன வார்த்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்துடலாம். 20 இடமிருந்து வளம்.
துணி தைக்க பயன்படுவது, துணி தைக்க பயன்படுவது துணி முதல்ல வேணும், அடுத்தது ஊசி வேணும், அப்புறம் நூல் வேணும். நூலா ஊசியா என்ன சொல்ல வராங்க? இது 21 கீழிருந்து மேல். நூல் இருக்க வாய்ப்பில்லை. எல்லில் ஒரு வார்த்தை ஆரம்பிக்காது. இருங்க பார்த்துடலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. தலைமுடி வேறு சொல். சரி, இது வந்து கிடையாது, இது வந்து ஊசி போட்டுடலாம். துணி தைக்க பயன்படுவது ஊசி. 21 கீழிருந்து மேல். தலைமுடி வேறு சொல். சீல ஆரம்பிக்குது. சிகை. அப்புறம் இங்கே போயிடலாமா? 15 இடமிருந்து வளம். மீன் வகை 1. நிறைய மீன் இருக்குங்க. சரி, என்ன சொல்ல வராங்க தெரியல. மற்ற கட்டங்கள் நிறைய போய்ட்டு வரலாமா? 13 மேலிருந்து கீழ். விளக்குமாறுக்கு பட்டு டேஸ் தேவையா? யாரையும் திட்டுற மாதிரியே இருக்குது. பொறுப்பாசிரியர் யார் மேலேயும் கோபமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, இது பட்டு குஞ்சம் தேவையா? விளக்குமாறுக்கு பட்டு குஞ்சம் தேவையா? இஞ்சி இருக்கிற ஒரு மீனுங்க. 15 இடமிருந்து வளம். மீன் வகை 1. இஞ்சி இருக்குது. அப்போ என்ன மீன் இது? 5 எழுத்து. ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும் இந்த வார்த்தை. வஞ்சிரம் போடலாமா? வஞ்சிரம். 18 இடமிருந்து வளம். இம்மில் முடியுது. அழிவு. அழிவுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? சேதம் போட்டுலாமா? சேதம். 18 மேலிருந்து கீழ். சகதி வேறு சொல். சகதிக்கு வேறு சொல். சேல ஆரம்பிக்குது. சேரு. சரி, 22 கீழிருந்து மேல். இருக்குது என்னன்னு பார்க்கலாம். 22 ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடம் கலைந்துள்ளது. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவில் என்ன இருக்குது? வளிமண்டலம் தான் இருக்குது. என்ன சொல்ல வராங்க? ரேலாக இருக்குது. சரி, என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 22 வளம் இருந்த இடம் பார்த்தா தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். 22 கடலில் எழும்புவது அலை தான். அலை. அப்புறம் வந்து 19 பார்த்துடலாம். பொருட்களை எடை போட உதவுவது. எடை போட உதவுவது என்னது? பார்த்து தராசு தான். தராசு போட்டுடலாம். அதரான்னு இருக்குது. இது 22 திரும்ப கெஸ் பண்ணலாமா? ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடம் கலைந்துள்ளதான். கலைந்திருக்கின்ற வார்த்தை அதர அப்படின்னு ஒன்று இருக்குதாம்ப்பா. ஒரு வார்த்தை இருக்குது ஆகாயத்துக்கு பூமிக்கும் நடுவில் இருக்கிறது. அதில் அதரெல்லாம் இருக்குது. என்னது அது? அந்தரம் சொல்கிறாங்க. கரெக்டு. அந்தரம். அது கலைஞ்சிருக்கிறதுனால அதர அப்படின்னு வந்திருக்குது இப்படி. சரி, இது அந்தர. இம்மா. இது இம்மில் முடியுதா? எப்படி கலைச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். 14 வளம் இருந்த இடம். தோளுக்கும் முழங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி. சரி, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது. நான் அந்தரத்தை போட்டுடுறேன். இந்த இம் அந்தரம். சரியா? இது அப்புறம் வரலாம். அந்த இது என்னன்ட்டு. 11 மேலிருந்து கீழ். உண்மை. உண்மைக்கு இன்னொரு வார்த்தைப்பா. மெய். சத்தியம். 3 எழுத்தில் இம்மில் முடியுது. என்னது? நிஜம் போடலாமா? நிஜம். சரி, அப்போ வந்து 14 ஜம்முன்னு இருக்குது. அது என்னது? தோளுக்கும் முழங்கைக்கும் இடைப்பட்ட இடம். இது வந்து புஜம். புஜம் போட்டுடலாம். நிஜம் புஜம் முடிஞ்சது. அடுத்து இங்கே போயிடலாம். 23 கீழிருந்து மேல். இது வந்து பயிர் செய்யப்படாத நிலம் கலைந்துள்ளது. எல்லாம் நீ கலைச்சி போட்டிருக்காங்கப்பா. என்ன பண்ணலாம்? பயிர் செய்யப்படாத நிலம் கலைந்துள்ளது. இது வந்து சு இருக்குது. தரிசு. தரிசு. தரிசு போட்டுடலாம். சரி, அவ்வளவுதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. சரி, நான் வேகமாக கேள்வி பதில் ஒரு வாட்டி சொல்கிறேன். சரி, பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம். 1 ஸ்கேல் தமிழில். இது வந்து அளவுகோல். 2 நில அதிர்வின் அளவை இப்படி குறிப்பிடுவர். ரிக்டர். 6 வீண் பேச்சு வேறு சொல். அரட்டை. 15 மீன் வகை 1. இது வந்து வஞ்சிரம். 18 அழிவு. அழிவு வந்து சேதம். 19 பொருட்களை எடை போட உதவுவது. தராசு. 20 துணி தைக்க பயன்படுவது. ஊசி. வளமிருந்த இடம். 7 வெறும் கையில் டேஸ் போடாதே. வெறும் கையில் முழம் போடாதே. அடுத்தது 9 12 இன்ச் என்பது ஒரு டேஸ், ஒரு அடி. அடுத்தது 12 10 100 சேர்ந்தது.
10 100 சேர்ந்தது வந்து 1000. அடுத்தது 14 தோளுக்கும் முழங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி புஜம். அடுத்தது வந்து 22 கடலில் எழும்புவது அலை. அடுத்தது வந்து மேலிருந்து கீழ் ஒன்று செவ்வகத்தின் ஒரு பக்கம் நீளம் எனில் இன்னொரு பக்கம் இது வந்து அகலம். அடுத்தது வந்து 4 புள்ளி ஆங்கிலத்தில் இது வந்து டாட். 11 உண்மை இது வந்து நிஜம். 13 விளக்கு மாறுக்கு பட்டு டேஸ் தேவையா, பட்டு குஞ்சம் தேவையா இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 18 சகதி வேறு சொல் இது சேரு. அடுத்தது வந்து கீழிருந்து மேல் 3 அவன் டேஸ் விற்க போனால் காற்று அடிக்கிறது பழமொழி 1 இது வந்து மாவு. அடுத்தது வந்து 5 அதிர்ஷ்டம் ஆங்கிலத்தில் இது வந்து லக்கு. 8 துணியை டேஸ் அளவில் அளந்து வெட்டி தருவர் இது வந்து மீட்டர். அடுத்தது வந்து 10 இல்லை 9 இருக்குது இங்கே. டேஸ் முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 10 போர். போர் வந்து சண்டை இங்கே போட்டேன், இது இருக்குது சண்டை. அடுத்தது வந்து 12 தள்ளுபடி மாதம் ஆடி. அடுத்தது வந்து 16 சுமை பாரம். 17 மோருக்கு முந்தின நிலை கலைந்துள்ளது இது வந்து தயிர். இது வந்து தயிர் ஈ என்று கலைந்திருக்கின்றது. அடுத்தது 23 தலைமுடி வேறு சொல். தலைமுடிக்கு வேறு சொல் வந்து சிகை. அடுத்தது 22 ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடம் கலைந்துள்ளது இது வந்து அந்தரம். இது அத இந்த்ரயும் என்று கலைந்திருக்கின்றது. அடுத்தது வந்து 23 பயிர் செய்யப்படாத நிலம் கலைந்துள்ளது இதுவும் கழிச்சு போட்டிருக்காங்க. இது வந்து தசூரி அப்படின்ட்டு கலைஞ்சிருக்கின்றது தரிசு என்பது. ஸோ இது வந்து நிறைய கழிச்சு போட்டதுனால இது கழிச்சு போட்ட வாரம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வாரம் கேட்ட அந்த போட்டியை வந்து சரி அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த பரிசு போட்டிக்கு விடைகள்லாம் எழுதியாச்சு, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ இது என்ன பண்ணணுன்னா வந்து இந்த விடைகளை வந்து வரும் வெள்ளிக்கிழமைக்குள் எழுதி அனுப்பணுமா அவங்களுக்கு கிடைக்கணும். சரியா? விடையும் பரிசு பெற்றவர்கள் விபரமும் ஞாயிறு தினமலர் நாளிதழில் வெளியாகும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஹானர். இது தினமலர் நாளிதழில் வரும், வாரமலரில் வராது. வாரமலரில் போடுவீங்க, ஆனால் தினமலரில் தான் பதில் சொல்லுவாங்க, பரிசு பெற்ற விபரமும் சொல்லுவாங்க. சரி, போட்டி குறித்து நடுவர் குழுவின் தீர்ப்பை இறுதியானது. விடைகளை இன்லேண்ட் கடிதத்திலோ அஞ்சல் உரையிலோ எழுதி உங்களது முழு முகவரி மற்றும் பின்கோடு எண்ணையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பவும். உரையின் மீது கீழ்கண்ட விலாசத்தை மட்டும் எழுதி அனுப்பினால் போதுமானது. குறுக்கெழுத்து போட்டி பொறுப்பாசிரியர் தினமலர் வாரமலர் தபால் பெட்டி எண் 403 சென்னை 14. குரியர் அல்லது வாரமலர் @dinamalar.in என்ற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம். ஏதாவது ஒன்று அனுப்பி வைங்கப்பா, குரியர் அனுப்புங்க, இன்லேண்ட் லெட்டரில் அனுப்புங்க, இல்லைனா வந்து இமெயிலேருந்து அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. சரியா? போட்டியில் கலந்து கொள்பவர்கள் தங்களது மொபைல் எண், வங்கி மற்றும் வங்கி கணக்கு எண்ணை கண்டிப்பாக எழுதி அனுப்ப வேண்டும். பரிசு வேணும்னா இதெல்லாம் எழுதி அனுப்புங்க. இல்லை நான் கலந்துக்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒன்றும் வேணாம், சும்மா மொட்டை கடுதாசி கூட போட்டு விடலாம். சரியா? இல்லை இதெல்லாம் போட்டு அனுப்புனீங்கன்னா பரிசு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளவுதான். சரி, மிக மிக நன்றி என்னுடன் சேர்ந்து இந்த போட்டியை பார்த்ததற்கு. நன்றி, வணக்கம், பபாய்.